ஒவ்வொரு ராசியும் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி ஒரு யூடியூப் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை மிதுன ராசிக்கு கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஏன் அப்படின்னா அதை பற்றி புலம்பியே அவங்கள சாவடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பிக்கும். பொல்லாதன் படத்தில் தனுஷ் சொல்லுவார்ல அவங்களுடைய கதையை, 4 வருஷமாக ஒரே கதை எப்போ கேட்டுன்னு இருக்கேனும்ல, அந்த மாதிரி 4 வருஷமாக ஒரே கதையை சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், 2 மணி நேரம் ஃபோன் கால் பேசுவான் பிரேக்கப் ஆன பிறகு. ஒரு கட்டத்தில் இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேசிட்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு திட்டி விட்டுட்டான். உனக்கு என்னடா பிரச்சனை, எங்களை ஏன்டா சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து என்ன நடந்துச்சோ அது அத்தனையும் ஒரே ஃபோன் காலில் சொல்லிவிட்டு மறுபடியும் அடுத்த நாள் அதே ஸ்டோரியை மறுபடியும் வேறு ஒரு வெர்ஷனில் சொல்லுவாங்க. அவங்களுடைய மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது வென்ட் அவுட் பண்ணுவதன் மூலம் தான் தீர்வு இருக்குன்னு நம்புவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அது வென்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த எமோஷனை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட மைண்ட் அந்த டார்க்னஸ்குள்ளே போயிட்டே இருக்கும். நான் மிதுன ராசிக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, தயவுசெய்து வென்ட் அவுட்டே பண்ணாதீங்க, அதை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க, அதை ஃபீட் பண்ணாமே இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம். அதே போல் உங்கள் மைண்ட் எப்படின்னா ஒரு வாட் இஃப் சினாரியோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அன்றைக்கி நம்ம இப்படி பேசியிருந்தா, ஒருவேளை அப்படி நடத்திருந்தா, ஒருவேளை அவள் இப்படி பேசியிருந்தா, இப்படிங்கிற ப்ராசஸ் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அந்த லவ்வில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இது கரெக்டாக, இது கரெக்டாக, அது கரெக்டாக, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி போச்சு, இப்படிலாம் லவ் பண்ணா மச்சான், இப்படிலாம் நடந்துச்சு மச்சான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ மிதுன ராசிக்கு லவ் ஃபெயிலியர்னு ஒன்று வந்துச்சுன்னா அது மிதுன ராசிக்கு ப்ராப்ளம் கிடையாது, மிதுன ராசியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அவங்க வென்ட் அவுட் பண்ணாங்கன்னா தயவுசெய்து அவங்களை ஸ்டாப் பண்ணி வென்ட் அவுட் பண்ணதை நிறுத்துங்க. இல்லைனா அவங்க கடைசி வரைக்கும் வென்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க மூவ் ஆனே ஆக மாட்டாங்க. அதே போல் மிதுன ராசிக்கு இன்னொரு கெட்ட பழக்கமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறது, அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வைக்கிறது. எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மனநிலை வைப்பாங்க. லிட்டரலி நான் சாக போகிறேங்கிற ஜோன் மாதிரியே வைப்பாங்க. அதாவது பீப்புள் உடனே வந்து இவங்க மேலே சிம்பத்தி காமிச்சு ஒரு ஸ்டோரி கேட்கணும்னு நினைப்பாங்க. அது உடனே ஸ்டோரி கேட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து பேசுவாங்க. ஸோ ஒரு வேளை மிதுன ராசி வந்து இது போல் ஸ்டோரிஸ் வச்சாலோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலோ தயவுசெய்து கண்டுக்காதீங்க. அவங்க நிச்சயமாக சாகலாம் மாட்டாங்க. அவங்க புலம்புறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல்.